வணக்கம். என் பெயர் அரிமா டாக்டர் எம்பி நந்தகுமார். எனது வயது 73. இன்றைய தினம் உங்களிடம் நான் பேசப்போவது முதுமை ஒரு வரம் என்ற தலைப்பிலே முதியவர்களுக்காக ஒரு சின்ன கட்டுரையை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நானும் 73 வயதை கடந்து மனைவியை தனிமையில் தான் வசித்து வருகின்றேன். இருந்தாலும் என்னுடைய பணி மற்றும் நான் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில செயல்களால் என்னை மிகவும் உற்சாகமாகவும் ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதேபோல் மற்ற வயதானவர்களும் முதியோர்களும் தங்கள் எஞ்சிய காலத்தை மிகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கையை எப்படி தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று பற்றி உங்கள் முன் சிறிது எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு வயதான பிறகு ஒரு எல்லையை கடந்துதான் செல்ல வேண்டும் என்பது நியதி. ஒரு குறிப்பிட்ட வயது வரை நாம் சம்பாதிக்கின்றோம், குடும்பத்தை காப்பாற்றுகின்றோம். பின்னர் நமக்கு ஓய்வு கிடைத்த பின் நம்முடைய வீட்டிலே எல்லா பணியிலிருந்தும் விடுதலை கிடைத்ததாக நாம் நினைக்கின்றோம். அதை சில பேர் நிம்மதியான ஓய்வு என்று ஓய்ந்து விட்டால் அது நம்மை மேலும் பல சிக்கல்களுக்கு ஆளாக்கி நம்முடைய உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கும். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பழையபடி வேலை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் எல்லோருடன் பழகுவதையும் மற்றவர்களோடு இணங்கி செல்வதையும் குறைத்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய நடவடிக்கை மேலும் தொடர்ந்து மற்றவர்களுக்கு உதவும் வகையில் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய பணியின் போது பள்ளி பருவத்தின் போது படித்த நண்பர்களை அவர்களோடு உரையாட வேண்டும். பல கருத்துக்களை பல புத்தகங்களை படிப்பதன் மூலம் உங்களுடைய அறிவு சிந்தனை வளரும். ஞாபக மறதி என்பது இல்லாத அளவிற்கு நாம் நம்மை உயர்த்தி கொள்ள முடியும். இது கடவுள் நமக்கு இரண்டாவது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் வாழ்க்கையிலே. ஏனென்று சொன்னால் முதல் பாதியிலே நாம் குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் பாடுபட்டோம். இந்த இரண்டாவது பகுதி அமைதியான பகுதி. இதை ரசித்து ருசித்து வாழ வேண்டும் என்பது